இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாரு ஒருத்தர். அவர் பிறந்தது திருச்சி. இப்போ சென்னையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாரு. இந்த இடத்துல அவர் வைக்கலாமா வேண்டாமா? அப்போ அந்த ஊரெல்லாம் போடுவேன். நீ பிறந்தது எங்கே, நீ இது ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துருவேன். டக்கு போட்டு நீ இங்கே பண்ணு, இங்கே விட அங்கே பண்ணு அப்படின்னு அதெல்லாம் இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிரும். அதெல்லாம் வேலை செய்யும். அப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் ஓம் பிளேஸ்லேயே இருக்காதீங்க, உங்கள் பிளேஸை மாற்றிடுங்க அப்படிலாம் சொல்லுவோம். சில இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க டேட்டிலே அவங்க அங்கே பிறந்தாங்க, அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அது தேதியே சொல்லிடும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா விதி எண் 7 இருக்குதுன்னு வைங்களேன். அவர் பிறக்கிறது ஒரு நாடு, இருக்கிறது வேறு ஒரு நாடு. அதாவது அப்படின்னா வெளிநாட்டிலே ஒரு சிட்டிசன் ஆயிடுவார் விதி எண்ணில் 7 இருக்கிறவங்கெல்லாம். சில பேர் அமெரிக்காவில் இருப்பாங்க, வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க, அவங்களுக்கு அது சிட்டிசன் கிடைக்காது. இந்த விதி எண்ணில் 7 இருக்கிறவங்களும் போய்ங்களேன், சும்மா 4லேருந்து 6 வருஷத்தில் சிட்டிசன் கிடைச்சிடும். நான் 20 வருஷமாக இருக்கிறேன் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்காதுங்க, இவர் கிடைக்கும், தானே கிடைச்சிடும். இந்த கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் பேர் அதெல்லாம் பண்ணி இப்போ கிடைச்சிடும், அது வேறு விஷயம். அப்படிலாம் நிறைய பேர் பண்ண வச்சிட்டோம். யூரோப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்கோம், அது விட்டுருங்க. அப்போது விதி எண் 7 இருக்கிறவங்க ஈஸியாக சிட்டிசன் கிடச்சிரும். அப்போ அவங்க பிறக்கிறது ஒரு நாடு, வாழ்கிறது ஒரு நாடு, அவங்கள அங்கே தான் கொண்டு போயிடும். அது நம்பர் சொல்லுது. அதுமாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். நான் அதெல்லாம் பார்ப்போம், வெறும் இது மட்டும் கிடையாது, அதையும் பார்ப்பேன். ஸோ எல்லாத்தையும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு எது சூட்டபிள். சில பேருக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்காது, நீ இடத்த மாற்றிடுறோம், அந்த ஊரே உனக்கு சூட்டபிள் கிடையாது. சார் இல்லை நான் சேலத்தில் தான் பிறந்தேன், சேலத்தில் நீ வளர்ந்ததுன்னு அங்கே இருக்கலாம், ஆனால் நீ வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுறதும் அங்கே வராது, இடத்த மாற்றிடுறோம், வராது, அவங்களுக்கு வேலை செய்யாது. அது எங்களுக்கு சொல்லிடும். அதனால் வந்துட்டு எல்லாமே டீப்பாக பார்த்து அனலைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம்.